ஹாய்ங்க. இப்போது கறிக்குழம்பு ஸ்டைலில் காலிஃப்ளவர் முருங்கைக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து கறிக்குழம்புக்கு தேவையானது பூண்டு, ஜீரகம், சோம்பு, கொத்தமல்லி, மிளகு, பட்டை, கிராம்பு, மிளகாய் இதெல்லாம் போடலாங்க. இது வந்து நான் கறிக்குழம்புக்கு வந்து இதெல்லாம் நான் போட்டிருக்கிறேங்க. இப்போ வந்து இந்த காலிஃப்ளவர் குழம்பு வைக்கிறதுக்கு சாந்து ஆட்டி வச்சு பண்ணினேங்க. ஆனால் அது கரண்டு போயிடுச்சு. அதனால் வந்து அந்த இது எடுக்க முடியலைங்க. ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. இப்போ நான் இந்த கறிக்குழம்புல போட்டதை வந்து அதை எடுத்து வீடியோவாக போட்டிருக்கிறேங்க. அந்த சாந்துக்கு மட்டும்தான் அப்படி போட்டிருக்கேன். நீங்கள் அதை வச்சு எல்லாமே ஒன்று தாங்க. சாந்து கறிக்குழம்புக்கு நம்ம எப்படி ஆட்டுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கு போடுறதுங்க. நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா அதை பார்த்து நீங்கள் அப்படியே செய்யுங்க. இப்போ வந்து வெங்காயம், மிளகா, தக்காளி, பட்டை, கிராம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பூண்டுலேருந்து எல்லாமே போட்டு வதக்கி விட்டுங்க. பொட்டுக்கடல நம்ம போடுறதா இருந்தால் போடலாங்க, இல்லாட்டி நம்ம விருப்பம் தாங்க எல்லாமே. இப்போது தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றுந்து எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போட்டு சாந்து அரைச்சி வச்ச சாந்து எடுத்து ஊற்றிக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த சாந்து நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிக்க விட்டு இப்போ அரைச்சி வச்ச காய்கறியெல்லாம் எடுத்து சாந்தில் போட்டுக்கலாங்க. காலிஃப்ளவர் நல்லா சுடுதண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணுங்க. அதில் புழுவெல்லாம் இருக்கும், பூச்சியெல்லாம் இருக்குங்க. இப்போ அந்த காயை எடுத்து போட்டு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா அந்த சாந்துலேயே காயெல்லாம் வேக விடணுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டு இது சூப்பராக இருக்குங்க. பார்த்தா கறிக்குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. அந்த பட்டை வந்து இதில் வந்து மிளகாத்தூளெல்லாம் எதுவுமே போடலைங்க. அந்த பட்டையோட இது தாங்க. ஆனால் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் சொன்னேன்ல கரண்டு போயிடுச்சுங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது. அதனால் வந்து இப்படி எடுத்துருக்குறேங்க. பாருங்கள், நல்லா குழம்பு நல்லா கெட்டி பதத்தில் வந்துருச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குது. பாருங்கள், அவ்வளோதாங்க. காலிஃப்ளவர் முருங்கைக்காய் சாந்தாட்டி வச்ச குழம்பு ரெடிங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அந்த முருங்கைக்காய் வாசத்துக்கு அதுக்கும் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் தான் போடலான்ட்டு இருந்தாங்க, அப்புறம் முருங்கைக்காய் இருந்துச்சு. இந்த முருங்கைக்காய் வாசம் நல்லா, முருங்கைக்காய் வாசத்துக்கு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா குழம்பு நல்லா குருமா மாதிரி நல்லா கெட்டியாயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் குழம்பு ரெடிங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப இருட்டாக இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியுதா நம்ம தெரியலைங்க. பாருங்கள், லைட்டு வெளிச்சத்துக்கு நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா குழம்பு நல்லா கெட்டி வந்துருச்சுங்க. அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. ஆட்டி வச்ச குழம்பு ரெடி.